புறப்படுவதை சவுல் என்ன பண்ணிட்டானோ நிறுத்தினான். ஏன்? அவன் எங்க போனான்? போகக்கூடிய, நீ போகக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேனா சத்துரு தொடர பயப்படுவான். அப்படி சத்துரு தொடர்ந்தால் வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கேகல பட்டணத்தார் உனக்காக கொடியேற்ற மாட்டாங்க, ஆனா ஆவியானவர் உனக்காக கொடியேற்றும். அடுத்த வசனத்தை வாசிக்க. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே சீப்பன் வந்த ஒரு மலையில் தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஆமே கேகில ஊரார் உன்னை ஒப்பு கொடுப்பாங்க, உன் சொந்தக்காரங்க ஒப்பு கொடுப்பாங்க, உன்கிட்ட இருந்து நன்மை வாங்கினவங்க ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா கர்த்தரை நம்பி வந்துட்டல, உன்னை கர்த்தர் ஒருவர் கையிலும் அனுதினமும் நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ் அனுதினமும், ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டான். ஆமே ஆமே. இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு அடைக்கல அவர் சமூகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரால நான் வாழ்றேன். அனுதினம் தேடியும்னா கண்ணுக்கு படல. எப்படிங்க படம்? சிறக விரித்து உள்ள வச்சிட்டார். ஹல்லேலூயா. தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படி? செட்டை கீழே இருக்கிற ஒரு ராஜா, மொத்த ஜனமே அவன் கண்ட்ரோல்ல. ஏன் தாவீது தூக்கி கொடுக்க எவ்வளவு நேரம் தான் வேணும்? அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? அனுதினமும் அவனை தேடிய. ஒவ்வொரு நாளும் காக்கப்படுகிற சபையே, நீ ஒவ்வொரு நாளும் சத்துருவினால் தேடப்படுகிறாய். ஒவ்வொரு நாளும் ஆமே. இவ்வளவு சத்துரு என்னிலும் பலவானா இருந்தான். அப்படி என்னிலும் பலவானவன் தேடியும் நான் கண்டுபிடிக்கப்படாத காரணம், நான் சரியான இடத்துல கர்த்தர் என்ன ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் என்ன ஒப்பு கொடுக்கல. ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர் ஆண்டவரே, என்னை ஆண்டவரே, இந்த கம்பெனில இருந்து தூக்கிட்டு வந்தீங்க, அந்த கம்பெனில இருந்தா உன் கதை இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஆமா, தாவீது போன இடத்துல நல்ல இடம் வந்து கேட்கலாம். ஏன்னா நல்ல கதவு இருக்கு, தாழ்பால் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப பாருங்க, தாவீது ஒரு மலையில தரித்திருந்தான். ஒரு மலையில எல்லாருக்கும் தெரிஞ்சது தாவீது மலையில இருக்கிறான். தாவீதுக்கு தெரியும், நான் செட்டையின் கீழே இருக்கிறேன். சவுல் தேடியும் ஆமென் கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் ஒப்பு கொடுத்தா என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? செட்டைய லைட்டா விலக்கி இருந்தாலே முடியும். கொஞ்சம் விலக்கி இருந்தாலே, இந்த மேகம் பாஸ் ஆகும் போது ஒரு நிழல் இருக்கும் பாருங்க, அந்த மேகம் கொஞ்சம் விலகும் போது வெயில் ஒட்டனப்படும், நமக்கு தெரியும். கொஞ்சம் விலக்கி இருந்தாலே சவுல் கையில தாவீது. ஆண்டவரை நம்பி வந்துட்டீங்கல்ல. அடுத்த வார்த்தையை வாசிங்க. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று 16வது வசனம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய நல்ல கவனிங்க. இன்னைக்கு இந்த செய்தி ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை ரிப்பீட் பண்றேன். தேவ சமூகத்தில் எப்படி திடப்படுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். இந்த இடத்துல கர்த்தர், நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, இந்த இடத்துல யார் வரணும்னு எதிர்பார்ப்போம் தெரியுமா? சாமுவேல் வரணும்னு எதிர்பார்ப்போம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவர் வாயிலிருந்து தான் வார்த்தை வரணும். ஆண்டவர் வந்து எல்லா இடத்துலையும் சாமுவேலை கொண்டு வரணும்னு கிடையாது. சில இடத்துல யோனத்தானையும் கொண்டு வருவார். சமூகத்தில் இருக்கிறவனுக்கு வர வேண்டிய வார்த்தை யார் மூலமாவது வரும், யார் மூலமாவது வரும். ஆமே, தூதனை கொண்டு அப்பத்தை கொடுத்தார், வேற காகத்தை கொண்டு அப்பத்தை கொடுத்தார். சமூகத்தில் இருக்கிறவனுக்கு வர வேண்டிய வார்த்தை அந்த இடத்துல. நம்ம பொதுவாகவே அப்படிதான். நாங்க இவர் என்ன சொல்றார், இந்த பாஸ்டர் என்ன சொல்றார், நம்ம அதெல்லாம் பார்க்கணும். நம்ம சமூகத்தில் இருக்கணும். அந்த இடத்துல சாமுவேல் வர முடியாது.
எல்லா இடத்துக்கும் எல்லா போதகர்களுக்கும் வர முடியாது. ஆனா வார்த்தை வரும், வார்த்தை வரும். யார் மூலமாவது வரும். பட்சிக்கிறவரிடத்திலிருந்து கூட பட்சணை வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்னுடைய பிரச்சனையில பாஸ்டர் வருவாரா? தெரியாது, வர முடியாது. வார்த்தை வருமா? வரும், வரும், வரும். உள்ள இருந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல வார்த்தை போனது. அக்கினி நடுவில் வார்த்தை போனது. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல். 16வது வசனம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதின் இடத்திற்கு போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுச்சு. தாவீது தளர்ந்து இருக்கும்போது அந்த ஷோல்டரை பிடிச்சு. ஆமென். அடுத்த வார்த்தை, நீர் பயப்பட வேண்டாம். ரஜின் பிரதர், அப்படி குயிக், ரஜின் பிரதர். ஆமென். இந்த வார்த்தையை அப்படி யோனத்தான் தாவீதுட்ட சொல்றது மாதிரி. ஆமென். தாவீது வேற ஓடி ஓடி வந்து அப்படி நிற்கும் போது யோனத்தான் ஓடி போய், நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவது வரை. அடுத்த வார்த்தை, அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய. சவுல் என்ன துரத்துறான்? சத்துரு உன்னை ராஜாவாக்கிற கூடாது. தாவீதே, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உன்னை துரத்துற சவுலுக்கு தெரியும், நீ எப்படியும் ராஜாவா இருப்பே. ஆமென், ஆமென். சபையே, நமக்கு கூட டவுட் வரும். சத்து ஏன் துரத்துறோம்? என் பிரச்சனை 2000 தொடங்கின பிரச்சனை 2024 ஆகியும் தொடருதுன்னா சத்துருவுக்கு தெரியும், எப்படியும் இவன் கர்த்தர் சொன்ன ஸ்தானத்தில் இருப்பான், எப்படியும் இவன் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னது நடக்கும். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போடு. ஷேரா பாக்காலாரா, ஷேரா பாபாலாரா, ஷேரேலேரே. நல்ல கவனிங்க. யோனத்தான் வந்து சவுல் துரத்த மாட்டான்னு சொல்லிட்டு போகல. உண்மையில இந்த இடத்துல இனி சவுல் உன்னை துரத்த மாட்டான் அப்படி சொன்னா பலப்படுவோம். இங்க அப்படி இல்ல. சவுல் ஏன் துரத்துறான் தெரியுமா? அவனுக்கு தெரியும் நீ ராஜாவாக போகிற. அவனுக்கு தெரியும் நீ ராஜாவாக போகிற. அதனால துரத்துவான். ஆனா கண்டுபிடிக்க மாட்டான். பயப்படாத, பயப்படாத. நேத்து வர உன்னை சவுலின் கையிலுக்கு ஒப்பு கொடுக்காதவர் இன்னைக்கு கொடுத்துருவாரா? இன்னைக்கு கொடுத்துருவாரா? நீ ராஜாவா இருப்ப. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் காணல் பண்றாங்க? ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் தெரியும், தெரியும், தெரியும். ஆமென். சில பிரச்சனை ஆமென் முகாந்திரம் இல்லாம சத்துரு நம்மை பகைக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் இவன் எப்படியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகி தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். கவனிச்சீங்களா? இது யார் சொன்னா? அடுத்து 24வது அதிகாரம் 20வது வசனம். நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவே. அறிஞ்சுதான் துரத்துறான். இது சொன்னது யாரு? ஆண்டவர் கண்ணை மூடனா வந்து நிக்கிறான். ஆண்டவர் கண்ணை திறந்தா வந்து நிக்கிறான். ஏன்? இன்னைக்கு அன்னைக்கு யோனத்தான் அனுப்புனது மாதிரி இன்னைக்கு இந்த தூத சிலர் காதுல கேட்க வைக்கிறார். நீ இன்னைக்கு இருக்கிறத பார்த்துல சாத்தான் டார்கெட் பண்றது, நீ நாளைக்கு இருக்க போகிறத பார்த்து. ராபா லா தூடா ராபா. எனக்கான தீர்க்க தரிசனம் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி எப்படி தேவனை மகிமைப்படுத்த தோணுதோ. ராலா மாத்ரோ ஷேரே மம்ரே ரிகாலா பாச்சுடரா. சத்துரு பிரச்சனை கொண்டு வரது நீ இன்னைக்கு இருக்கிறத வச்சில்ல,
நீ நாளைக்கு இருக்க போகிறத வச்சு. ஜீசஸ் ஜீசஸ் இயேசுவின் நாமத்திலே ஆமென் ஆமென் ஆமென். ஜீசஸ் 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 glory. தாவீதே, யோனத்தான் வந்து சொல்றாரு, இது சவுலுக்கு தெரியும். 23வது அதிகாரத்தில் யோனத்தான் வந்து சொல்ற, சவுலுக்கு தெரியும். 24வது அதிகாரத்தில் சவுலே வந்து சொல்றான், எனக்கு தெரியும் நீ எப்படி ராஜாவாயிருவ, உனக்கு எப்படி அந்த வாக்கு தத்துவம் கிடைக்கும் பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து. ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை பயப்படாது. ஒரே வார்த்தை, வேதம் முழுவதும் பரம்பி இருக்கிற வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? ஃபியர் நாட். பயப்படாத பயப்படாத. மற்றவங்க ஒண்ணு ஒப்பு கொடுப்பாங்க, கர்த்தர் ஒண்ணு ஒப்பு கொடுக்க மாட்டா. கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டா. ஆமா, ஏண்டவரு இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு நான் சாதாரணமா எங்க வீட்டிலேயே நான் சிறியவன், என் குடும்பத்திலே எந்த இடத்துல போனாலும் என்னதான் தாத்தி தாத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா எனக்கு தான் பிரச்சனை மேல பிரச்சனை வருது. தாவீதே, இன்னைக்கு நீ இருக்கிறத வைத்தல்ல சவுல் உன்னை பின்தொடர்வது, நாளைக்கு நீ இருக்க போகிறது அவனுக்கு தெரிஞ்சதுனால அவனால தாங்க முடியல. ஆனாலும் நீ கலங்காதே, உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்.